ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயோதியா பேப்பரோட செட் 3. ஓகே, ஆல்ரெடி செட் 1 அண்ட் செட் 2க்கு ஃபுல்லாக எம்சிக்யூஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு வந்து செட் 3யோட ரிமைனிங் வீடியோஸும் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ் ஆஃப் சயோதியா பேப்பர் செட் 3யோட கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணலாம். ஓகே, இது தாண்டி வேறு என்ன வீடியோஸ் உங்களுக்கு கிளாஸ் 12 அதாவது 11 நீட் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அதை மறக்காமல் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோஸை நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் கமிங் டேஸில். ஓகே, இப்போ நம்ம சேனலுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ பா. ஸோ கவனிங்க, ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் மெட்டாலிக் ஹெமிஸ்பியர் ஆஃப் radius r is placed in a region having uniform electric field perpendicular to its cross section. So uniform electric field perpendicular to the cross section இருக்கு. The electric flux phi passing through the hemisphere என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்களுக்கு என்ன கேட்டிருக்கான்னா flux passing through a cross sectional area of an hemisphere. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு கொடுத்துருக்கான். இதுதான் நம்மளோட ஃப்ளக்ஸ் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து இந்த டிஏ வெக்டார்ன்றது என்னது, இந்த ஏரியா கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குன்னா ஃபீல்டுக்கு பேரலாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஃபீல்டு இப்படி இருக்குன்னா டிஏ வெக்டாரும் நம்ம எப்படி இருக்குன்னு எடுத்துக்கிறோம், போத் ஆர் இன் த சேம் டைரக்ஷன். ஓகே, இங்கே ஒரு சின்ன ஏரியா வெக்டார் எடுத்தோன்னா அந்த ஏரியா வெக்டார் அந்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக தான் இந்த டிஏ இருக்கும். ஓகே, ஒரு ஸ்மால் ஏரியா எடுத்தாலும் அந்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக தான் இந்த டிஏ வெக்டார் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இப்போ என்ன பாயிண்ட்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டும் டிஏ வெக்டாரும் எப்படி இருக்குது எல்லா இடத்துலையும், இட் இஸ் கோயிங் டு பி அன் பேரலல். ஓகே, ஸோ டீட்டா வந்து நம்ம 0ன்னு போடணும், காஸ் 0 நம்மளுக்கு 1. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்லையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த இன்டகிரேஷன் நம்ம யாருக்கு பண்ணுறோம், திஸ் இன்டகிரேஷன் இஸ் டு என்டையர் ஏரியாவுக்கு நம்ம பண்ணுறோம். அதுதானே நம்ம கண்டுபிடிக்கிற ஃப்ளக்ஸு, என்டையர் ஏரியா. அப்படி என்டையர் ஏரியாவுக்கு பண்ணும்போது எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்குது, அட் ஈச் பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்கும். யூனிஃபார்ம்னா கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் வந்து என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டகிரேஷன் விட்டு வெளியில் வந்துடுது. ஸோ டிஏவை இன்டகிரேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏ. ஓகே, டோட்டல் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் வந்து என்ன கொடுத்துருக்கான், ஆர்ன்னு கொடுத்துருக்கான். அப்போ இந்த கிராஸ் செக்ஷன் சர்க்குலர் கிராஸ் செக்ஷனோட ஏரியா என்ன வரும், பை ஆர் ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் த ஆப்ஷன், ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்ட். இப்போ புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் திரும்ப கூட ஐ வில் கிளியர் டவுட்ஸ். லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ப்பா. இன்னும் அடுத்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, 3 capacitor each of capacitor 9 picofarad are connected in series. Okay, across a 120 volt supply. The total capacitance of the combination and the potential difference across the each capacitor. So total capacitance ஐயும் potential difference across each capacitor என்னன்னு கொடுத்துருக்கான். டோட்டல் 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கான். இப்போ நல்லா கவனிங்க, நம்மளுக்கு எல்லா கெப்பாசிட்டருக்குமே சேம் capacitance of 9 picofarad. பிகோனா என்னது, 10 to the power of minus 12 தான் பிகோ, 10 to the power of minus 12. ஸோ 3 கெப்பாசிட்டர் வந்து சீரியஸில் வச்சுருக்கானா, எல்லாமே வந்து கெப்பாசிட்டன்ஸ் சேமு. ஸோ நல்லா கவனிங்க, சின்னு போட்டிருக்கேன். ஏன் இங்கே கியூன்னு போட்டிருக்கேன்னா, எப்போவுமே கெப்பாசிட்டர் சீரியஸில் இருந்துச்சுன்னா சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் வில் பி சேம். ஓகே, ஸோ நம்ம அது எல்லாத்தையும் எதோட கனெக்ட் பண்ணுறோம், 120 வோல்ட் சப்ளையோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ இங்கே நல்லா கவனிங்க, 3 பேர் சீரியஸில் இருக்கும்போது அதோட ஈக்குவலன்ட் காம்பினேஷனோட சர்க்கியூட், இதோட ஈக்குவலன்ட் காம்பினேஷனோட சர்க்கியூட் டயக்ராம் எப்படி வருது, இது 3 பேரையும் சேர்த்து ஒரு ஆளாக எழுத முடியும். ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் 120 we can apply. இந்த பாயிண்ட் கிளியரா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, அதுக்கெலாம் முன்னாடி நம்மளோட கோல் என்னது, வாட் இஸ் அவர் அல்டிமேட் கோல்? அவன் வந்து கொஸ்டினில் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்கான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கான், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த ஈச் கெப்பாசிட்டர் V1 V2, ஒரு கெப்பாசிட்டருக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V1 V2 V3 என்னன்னு கேட்டிருக்கான். இதுதான் நம்மளோட அன்னோன், கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சீரீஸில் இருக்கும்போது 1/c + 1/c + 1/c மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3/cன்னு வரும். ஸோ C ஈக்குவலன்ட் வில் பி C/3. இப்போ கரெக்டாக இல்லையா, இந்த ஸ்டெப்லேருந்து நம்மளுக்கு இந்த ஸ்டெப் வருது. ஸோ C இருக்கிறத என்ன போடணும், 9 picofarad. இப்போ 9 picofarad 3 9 கேன்சல் ஆச்சுன்னா 3 picofarad. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவலன்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, எல்லா கெப்பாசிட்டருக்கும் இந்த ஃபார்முலான்றது ட்ரூ. Q = CVன்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா, சார்ஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இட். V1 இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், சார்ஜ் Q, கெப்பாசிட்டன்ஸ் அதை வச்சு Q = CV1 போடுறேன். அதே மாதிரி இங்கே போட்டால் என்ன வரும், Q = CV2. அதே மாதிரி Q = CV3. அதே மாதிரி இங்கே என்ன எழுதலாம், இப்போ நல்லா கவனிங்க, இந்த 120 வோல்ட் வந்து டைரெக்டாக யார் மேலே அப்ளை ஆகிருக்கு, இந்த 120 வோல்ட் வந்து டைரெக்டாக
யார் மேலே அப்ளை ஆகிருக்குன்னா இந்த கெப்பாசிட்டர் மேலே, ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டர் மேலே. ஸோ நம்ம என்ன ஃபார்மில் எழுதலாம், இங்கேயும் சார்ஜ் சேம் தான். நல்லா கவனிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சீரீஸில் இருக்கும்போது எல்லா கெப்பாசிட்டருக்குமே சார்ஜ் சேமா, ஃபைனல் கெப்பாசிட்டருக்கும் என்ன இருக்கும், அதே சார்ஜ் தான் இருக்கும். ஓகே, இதுக்கு பின்னாடி ரீசன் இருக்குது. நம்மளோட பேட்ரி வந்து எப்போவுமே என்ன பண்ணும், ரெண்டு பக்கமும் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ சப்ளை பண்ணும். அப்படி இதுக்கு பின்னாடி உள்ள கான்செப்ட். ஸோ சீரீஸில் என்ன சார்ஜ் இருக்கோ அதே சார்ஜ் தான் ஈக்குவலண்ட்டுக்கும் இருக்கும். ஸோ ஏன்னா பேட்டரி என்ன சப்ளை பண்ணுது, ப்ளஸ் கியூ, இந்த பக்கம் மைனஸ் கியூ. இஸ் தட் கிளியர்? ஸோ இங்கே என்ன சார்ஜ் இருக்கோ சீரீஸில் அதே சார்ஜ் தான் ஈக்குவலண்ட்டுக்கும் இருக்கும். ஸோ நம்ம என்ன ஃபார்முலா எழுதலாம் ஈக்குவலண்ட்டுக்குன்னு, கியூஸ் ஈக்குவல் டு சி ஈக்குவலண்ட். எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அக்ராஸ் இட், பேட்டரி டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்க கேஸ் 120 கரெக்டாக. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 4 எக்ஸ்பிரஷன் இருக்கா, இது 3 இது 1. ஸோ இப்போ நம்ம சி ஈக்குவலண்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 120 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கியூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்துக்கும் கியூ சேம் தானே, 360 பிகோ கூலும்னு வருது. ஓகே, இப்போ அடுத்து என்னோட வேலை என்னது, V1 V2 V3 கண்டுபிடிக்கிறது. V1 வந்து என்னது, Q பை சி. Q ஆல்ரெடி இப்போ தான் கண்டுபிடிச்சோம். சியோட வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக ஆன்சர் என்ன வருது, 40 வோல்ட். ஸோ ஆல்ரெடி பாருங்கள், இந்த ஈக்குவேஷன்லேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும், V1 V2 V3 மூணுமே என்னது ஈக்குவல், கரெக்டாக இல்லையா? ஏன்னா QC எல்லாத்துக்கும் சேமு. ஸோ V1 V2 V3 மூணுமே சேம், 40 வோல்ட் இஸ் த ஆன்சர். ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஆப்ஷன், ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்ட். என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், ஃபாலோயிங் பிளாட் ஷோஸ் த மேக்னடைசேஷன் கேபிட்டல் M வெர்சஸ் த மேக்னடைசிங் ஃபீல்ட் H and magnetic susceptibility chi versus temperature capital T. graphs கொடுத்துருக்கான். ஸோ which of the following combination will be represented by a diamagnetic substance. ஸோ டோட்டலாக 4 கிராஃப் கொடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு 2 கிராஃப் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு 2 கிராஃப் வந்து எம்முக்கும் ஹெச்சுக்கும் இருக்கா, ஏபி வந்து எம்முக்கும் ஹெச்சுக்கும், அண்ட் சி அண்ட் டி பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஃபார் கை அண்ட் டெம்பரேச்சர். ஓகே, இந்த 4 கிராஃபில் எது வந்து டயாமேக்னெட்டிக்கை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்கிறான். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்டை பாருங்கள். ஸோ டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸில் வந்து நம்ம அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹெச்ன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் இது தான். அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹெச்னா அதில் கிரியேட் ஆன மேக்னடைசேஷன் வில் பி ஆப்போசிட் டு இட். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து நான் ஹெச்சை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வைங்க, பாசிட்டிவ் டைரக்ஷனில் ஹெச்சை இன்க்ரீஸ் பண்ணேன்னா எம் வில் பி இந்த நெகட்டிவ் வேல்யூ. நான் ஹெச்சை இன்க்ரீஸ் பண்ணுறேன், எம் குறையும். தட் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் கிராஃப் ஏ தான் கரெக்டு. ஓகே, டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்கு கிராஃப் ஏ வந்து கரெக்ட், பிகாஸ் எம்மும் ஹெச்சும் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கை இருக்கு இல்லையா, சசப்டபிலிட்டி, இட் வில் பி இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும் அண்ட் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ என்னவாக இருக்கணும், அதுவுமே நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். ஸோ ஆப்ஷன் சி, அதாவது ஆப்ஷன் சினா ஏயும் சி கிராஃபும் தான் கரெக்டு. ஸோ ஃபைனல் ஆப்ஷன் நீங்கள் என்ன சொல்ல டிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியை தான் நீங்கள் எக்ஸாமில் டிக் பண்ணியிருக்கணும். இப்போ அடுத்து கவனிங்க, இந்த ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் சர்க்யூட் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் 50 Hz frequency, the fundamental frequency in the ripple will be அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதாவது ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் ஆப்ரேட் பண்ணும்போது எவ்வளோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணியிருக்கானா, 50 Hz வந்து யூஸ் பண்ணியிருக்கான். ஓகே, நம்மளோட இன்புட். ஆனால் அவுட்புட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபைலேருந்து எவ்வளோ இருக்கும், அதோட ஃப்ரீக்வன்சி ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி கேட்குறான். ஓகே, நம்மளுக்கு வந்து இது பேசிக் தியரி உள்ள ஃபேக்ட் தான். இது வந்து நம்மளோட இன்புட். இப்போ இன்புட் வந்து 50 Hz, அதோட டைம் பீரியட் வந்து அதோட இன்வர்ஸாக இருக்கும், கேபிட்டல் டீன்னு எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து நம்மளோட இன்புட். பட் ஆஃப் வேவ் ரெக்டிஃபயரில் எப்போவுமே என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது டைம் பீரியட் குறையும். ஓகே, டைம் பீரியட் வந்து by 2 ஆகிடும், ஃப்ரீக்வன்சி வில் பி ட்வைஸ் ஆஃப் இட். ஓகே, ஸோ ஆல்ரெடி இருந்த ஃப்ரீக்வன்சியோட ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரில் ஃப்ரீக்வன்சி அவுட்புட்டில் என்ன ஆகிடும், இட் வில் பி ட்வைஸ் ஆஃப் இட். ஸோ இன்புட்டில் 15 கொடுத்துருக்கான் இல்லையா, அப்போ இங்கே என்ன ஒரு ஆப்ஷன், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 50 × 2 100, ஆப்ஷன் பி வில் பி correct. Last question for this video, a galvanometer having a coil resistance of 100 ohm gives a full scale deflection when a current of 1 milliampere is passed through it. So first இந்த கொஸ்டினை மட்டும் நோட் பண்ணுங்க. நம்ம கிட்ட ஒரு கேலோனோமீட்டர் இருக்கா, அதில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோவா, 100 ohm. அது வழியாக 1 milliampere கரண்ட் அனுப்புனாலே என்ன ஆகிடுதான், ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் வந்துடுது. ஸோ அதிகபட்சம் 1 milliampere கரண்ட் தான் அது வழியாக பாஸ் பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா, தியரியில் படிச்சிருக்கோம். ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷனுக்கு எவ்வளோ கரண்ட் தேவைப்படுதோ அதுதான் மேக்ஸிமம் கரண்ட் தட் கேன் பாஸ் த்ரூ இட். ஸோ கேலோனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸை வந்து ஐ எம் கோயிங் டு ஒரு சர்க்கிள் போட்டு ஜீன் போட்டிருக்கேன், அதுதான் கேலோனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ். அது வழியாக அதிகபட்சம் எவ்வளோ கரண்ட் அனுப்பலாம், ஐஜி ஐ கேன் சென்ட், அதுதான் மேக்ஸிமம் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் தரக்கூடிய கரண்ட்டு. ஸோ ஐஜி வந்து 1 milliampere, கேபிட்டல் ஜி வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 100 ohm. ஓகே, இது வந்து கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் விச் கேன் கன்வெர்ட் இட்ஸ் கேலோனோமீட்டர் இன்டு வோல்ட்மீட்டர். ஸோ கேலோனோமீட்டர் நம்ம வோல்ட்மீட்டராக மாற்றுறோம்.
giving full scale deflection of potential difference for a potential difference of 10 volt. ஸோ நம்ம கேலோனோமீட்டர் வந்து இதை நம்ம என்னவா மாற்றணுமா வோல்ட் மீட்டராக மாற்றணும் such that it can give அதிகபட்சம் 10 வோல்ட் வரைக்கும் மெஷர் பண்ணலாம். தட் இஸ் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் ஃபார் 10 வோல்ட்னா அதிகபட்சம் அந்த வோல்ட் மீட்டர் வந்து 10 வோல்ட் வரைக்கும் மெஷர் பண்ணலாம் அப்படின்றத அவன் சொல்ல வர பாயிண்ட்டு. ஓகே, ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தியரி படி என்ன அப்படின்னா நம்ம கேலோனோமீட்டரோட என்ன பண்ணணும், ஒரு சீரீஸில் ஒரு ரெசிஸ்டர் ஆட் பண்ணால் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு கேலோனோமீட்டர் வந்து இது ஜென்ரலி கேலோனோமீட்டர். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், கேலோனோமீட்டரோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது இது என்னவா மாறிடுது, வோல்ட் மீட்டராக மாறிடுது. ஓகே, இது வந்து தியரி. ஸோ கேலோனோமீட்டரில் அதிகபட்சம் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ பண்ணலாம், ஐஜி தான் ஃப்ளோ பண்ண முடியும். தட் இஸ் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய கரண்ட் ஐஜி கரண்ட் அனுப்புகிறோம். அப்போ எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அக்ராஸ் த வோல்ட் மீட்டர். இப்போ புரியுதா, 10 வோல்ட். அதாவது கேலோனோமீட்டரில் அதிகபட்சம் ஐஜி தான் அனுப்ப முடியும். நான் வந்து வோல்ட் மீட்டராக மாற்றணும்னா ஹை ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் போட்டுட்டேன். ஆனால் எனக்கு 10 வோல்ட் மெஷர் பண்ணணும் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன். ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன்னா இந்த சர்க்கியூட் கேலோனோமீட்டரில் எவ்வளோ கரண்ட் அலோவ் டு ஃப்ளோ, மேக்ஸிமம் ஐஜி தானே ஃப்ளோ பண்ணலாம். ஸோ அந்த ஐஜியை அனுப்புகிறோம். ஸோ ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் வரக்கூடிய 10 வோல்ட்டை நம்ம அக்ராஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த வோல்ட் மீட்டர். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து அக்ராஸ் த வோல்ட் மீட்டர் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, 10 வோல்ட். இஸ் திஸ் கிளியர்? ஸோ வோல்ட் மீட்டருக்கு அக்ராஸில் 10 வோல்ட் இருக்குது. அண்ட் கேலோனோமீட்டர் அக்ராஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ப்ளஸ் என்னது வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ். இஸ் திஸ் கிளியர்? நம்ம டோட்டலாக 10 வோல்ட் இருக்குப்பா ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன். அப்போது எவ்வளோ கரண்ட் அனுப்பியிருக்கோம், ஐஜி. இந்த கரண்ட்டு தான் ஜி வழியாகவும் ஆர் வழியாகவும் பாஸ் ஆகும். நான் என்ன பண்ணியிருக்கேன், வோல்டேஜ் அக்ராஸ் த வோல்ட் மீட்டர் வில் பி ஈக்குவல் டு த இண்டிவிஜுவல் வோல்டேஜஸ் போட்டிருக்கேன் நான், விஜி ப்ளஸ் விஆர். ஸோ விஜி இருக்க இடத்துல நான் என்ன போடுறேன், ஓம்ஸில் அப்ளை பண்ணுறேன், ஐ இன்ட்டு ஆர், தட் இஸ் ஐஜி இன்ட்டு ஜி. அண்ட் விஆர் இருக்க இடத்துல என்ன பண்ணுறோம், ஐஜி இன்ட்டு ஆர். ஸோ இதை நான் ரீரைட் பண்ணேன்னா ஆர் ஐ கேன் ரைட் அஸ் திஸ் எக்ஸ்பிரஷன். இதில் இருக்கக்கூடிய ஐஜி அண்ட் கேபிட்டல் ஜியோட வேல்யூஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆரோட வேல்யூ 9.9 கிலோ ஹர்ட்ஸ் ஓம்னு சொல்லி வருது. ஸோ திஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. ஸோ மூவிங் காயில் கேலோனோமீட்டரில் நமக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க முடிஞ்சது அப்படின்னா யூ கேன் சால்வ் எனி ப்ராப்ளம் இன் காம்படேட்டிவ் எக்ஸாம்னாலும் சரி, சிபிஎஸ்சி எக்ஸாம்னாலும் சரி, ஸ்டேட் போர்ட்னாலும் சரி, எந்த ப்ராப்ளம்னாலும் மூவிங் காயில் கேலோனோமீட்டரில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையும் யூ கேன் ஈஸிலி ஆன்சர். ஓகே, ஸோ ஐ திங்க் ஒரு 2 to 3 வீடியோஸ் இருக்கும் வித் தியரி ப்ளஸ் ப்ராப்ளம் சால்விங் இருக்கும். அது ஒரு 3 வீடியோ இருக்கலாம். ஓகே, அது ஃபுல்லாக பாருங்கள். யூ வில் பிகம் மாஸ்டர் இன் மூவிங் காயில் கேலோனோமீட்டர். ஓகே, பாய் பாய்ப்பா. நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோன்றதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த டைட்டிலை வில் போஸ்ட் இன் அவர் சேனல். பாய் பாய்.